வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாய்மானவர் திட்ட விதிகளில் தளர்வு. ஒருவர் 70 வயதுக்கு மேல் இருந்து மற்றவர்கள் 65 வயதுக்கு மேல் இருந்தாலும் வீடு தேடி வரும் ரேஷன். தற்காலிக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தன்னை எப்படி நீக்க முடியும் என செங்கோட்டையன் கேள்வி. துரோகத்திற்கான நோபல் பரிசை இபிஎஸ்க்கு கொடுக்கலாம் என்றும் காட்டம். திமுகவின் பி டீமாக டிடிவி தினகரன் செங்கோட்டையன் செயல்பட்டதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. இபிஎஸ்ஸின் பி டீம் செயல்பாடுதான் திமுகவின் தொடர் வெற்றிக்கு காரணம் என டிடிவி தினகரன் சாடல். கோடநாடு கொலை வழக்கில் A1 எடப்பாடி பழனிசாமி என செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. வன்மத்துடன் பேசுவதாக இபிஎஸ் பதில். கட்சி கூட்டங்களுக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகள். உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நல்லாட்சிக்கும் காட்டு ராஜ்யத்திற்கும் இடையிலான போட்டி. மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. பீகாரில் போலி தேசியவாதம் பரப்பப்படுகிறது. பெகுசராயில் நடந்த பரப்புரையில் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக இன்று அனைத்து கட்சி கூட்டம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஏற்பாடு. வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வாணியம்பாடி அருகே டீ கடையில் வேலை செய்யும் நபரை அதிர வைத்த ஜிஎஸ்டி நோட்டீஸ். 1,61,00,000 செலுத்த வேண்டும் என கூறியிருப்பதால் தினக்கூலிக்கு வேலை செய்பவர் அதிர்ச்சி. அதீத வறுமையை ஒழித்த முதல் மாநிலம் கேரளா என முதலமைச்சர் பினராயி விஜயன் பெருமிதம். மோசடியான அறிவிப்பு என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று மாலை விண்ணில் பாய்கிறது LVM-3 ராக்கெட். நாட்டின் தகவல் தொடர்பு மேம்பாட்டுக்கான செயற்கைக்கோளை ஏவ திட்டம். செர்பியாவில் ரயில் நிலைய கூரை இடிந்து விழுந்து 16 பேர் உயிரிழந்ததன் முதலாண்டு அஞ்சலி. லட்சக்கணக்கானோர் திரண்டு மௌன அஞ்சலி. உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் எகிப்தில் திறப்பு. பிரம்மாண்டமாக நடைபெற்ற தொடக்க விழா. நடிகர் ஷாருக் கான் பிறந்த நாளை ஒட்டி வாழ்த்து கூற குவிந்த ரசிகர்கள். மும்பையில் உள்ள வீட்டின் முன்பு நள்ளிரவில் ஆரவாரம். வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாய்மானவர் திட்ட விதிகளில் தளர்வு. ஒருவர் 70 வயதுக்கு மேல் இருந்து மற்றவர்கள் 65 வயதுக்கு மேல் இருந்தாலும் வீடு தேடி வரும் ரேஷன். தற்காலிக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தன்னை எப்படி நீக்க முடியும் என செங்கோட்டையன் கேள்வி. துரோகத்திற்கான நோபல் பரிசை இபிஎஸ்க்கு கொடுக்கலாம் என்றும் காட்டம். திமுகவின் பி டீமாக டிடிவி தினகரன் செங்கோட்டையன் செயல்பட்டதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. இபிஎஸ்ஸின் பி டீம் செயல்பாடுதான் திமுகவின் தொடர் வெற்றிக்கு காரணம் என டிடிவி தினகரன் சாடல். கோடநாடு கொலை வழக்கில் A1 எடப்பாடி பழனிசாமி என செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. வன்மத்துடன் பேசுவதாக இபிஎஸ் பதில். கட்சி கூட்டங்களுக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகள். உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நல்லாட்சிக்கும் காட்டு ராஜ்யத்திற்கும் இடையிலான போட்டி. மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு.
பீகாரில் போலி தேசியவாதம் பரப்பப்படுகிறது. பெகுசராயில் நடந்த பரப்புரையில் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக இன்று அனைத்து கட்சி கூட்டம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஏற்பாடு. வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வாணியம்பாடி அருகே டீ கடையில் வேலை செய்யும் நபரை அதிர வைத்த ஜிஎஸ்டி நோட்டீஸ். 1,61,00,000 செலுத்த வேண்டும் என கூறியிருப்பதால் தினக்கூலிக்கு வேலை செய்பவர் அதிர்ச்சி. அதீத வறுமையை ஒழித்த முதல் மாநிலம் கேரளா என முதலமைச்சர் பினராயி விஜயன் பெருமிதம். மோசடியான அறிவிப்பு என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று மாலை விண்ணில் பாய்கிறது LVM-3 ராக்கெட். நாட்டின் தகவல் தொடர்பு மேம்பாட்டுக்கான செயற்கைக்கோளை ஏவ திட்டம். செர்பியாவில் ரயில் நிலைய கூரை இடிந்து விழுந்து 16 பேர் உயிரிழந்ததன் முதலாண்டு அஞ்சலி. லட்சக்கணக்கானோர் திரண்டு மௌன அஞ்சலி. உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் எகிப்தில் திறப்பு. பிரம்மாண்டமாக நடைபெற்ற தொடக்க விழா. நடிகர் ஷாருக் கான் பிறந்த நாளை ஒட்டி வாழ்த்து கூற குவிந்த ரசிகர்கள். மும்பையில் உள்ள வீட்டின் முன்பு நள்ளிரவில் ஆரவாரம். வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாயுமானவர் திட்ட விதிகளில் தளர்வு. ஒருவர் 70 வயதுக்கு மேல் இருந்து மற்றவர்கள் 65 வயதுக்கு மேல் இருந்தாலும் வீடு தேடி வரும் ரேஷன். தற்காலிக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தன்னை எப்படி நீக்க முடியும் என செங்கோட்டையன் கேள்வி. துரோகத்திற்கான நோபல் பரிசை EPS-க்கு கொடுக்கலாம் என்றும் காட்டம். திமுகவின் பி டீமாக டிடிவி தினகரன் செங்கோட்டையன் செயல்பட்டதாக EPS குற்றச்சாட்டு. EPS-இன் பி டீம் செயல்பாடுதான் திமுகவின் தொடர் வெற்றிக்கு காரணம் என டிடிவி தினகரன் சாடல். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் A1 எடப்பாடி பழனிசாமி என செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. வன்மத்துடன் பேசுவதாக EPS பதில். கட்சி கூட்டங்களுக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகள். உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நல்லாட்சிக்கும் காட்டு ராஜ்யத்திற்கும் இடையிலான போட்டி. மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. பீகாரில் போலி தேசியவாதம் பரப்பப்படுகிறது. பெகுசராயில் நடந்த பரப்புரையில் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக இன்று அனைத்து கட்சி கூட்டம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஏற்பாடு. வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வாணியம்பாடி அருகே டீ கடையில் வேலை செய்யும் நபரை அதிர வைத்த ஜிஎஸ்டி நோட்டீஸ். 1,61,00,000 செலுத்த வேண்டும் என கூறியிருப்பதால் தினக்கூலிக்கு வேலை செய்பவர் அதிர்ச்சி. அதீத வறுமையை ஒழித்த முதல் மாநிலம் கேரளா என முதலமைச்சர் பினராயி விஜயன் பெருமிதம். மோசடியான அறிவிப்பு என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று மாலை விண்ணில் பாய்கிறது LVM-3 ராக்கெட். நாட்டின் தகவல் தொடர்பு மேம்பாட்டுக்கான செயற்கைக்கோளை ஏவ திட்டம். செர்பியாவில் ரயில் நிலைய கூரை இடிந்து விழுந்து 16 பேர் உயிரிழந்ததன் முதலாண்டு அஞ்சலி. லட்சக்கணக்கானோர் திரண்டு மௌன அஞ்சலி.
உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் எகிப்தில் திறப்பு. பிரம்மாண்டமாக நடைபெற்ற தொடக்க விழா. நடிகர் ஷாருக் கான் பிறந்த நாளை ஒட்டி வாழ்த்து கூற குவிந்த ரசிகர்கள். மும்பையில் உள்ள வீட்டின் முன்பு நள்ளிரவில் ஆரவாரம்.